வணக்கம். உலகத்திலேயே மிக நீண்ட அமைதியான எல்லைய பகிர்ந்துக்கிற ரெண்டு நாடுகள் அமெரிக்காவும் கனடாவும். ஆனா அந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமா குலைய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பெரிய புவிசார் அரசியல் புயல் வட அமெரிக்காவையே உலுக்கிட்டு இருக்கு. அந்த புயலோட மையப்புள்ளி கனடாவோட என்ன வளம் குளிக்கிற ஆல்பர்டா மாகாணம்தான். பிரிவினைவாதம், ரகசிய பேச்சுவார்த்தை, பில்லியன் டாலர் ஒப்பந்தம்னு இந்த மோதலுக்கு பின்னால உண்மையில என்னதான் நடக்குது? வாங்க இந்த சிக்கலான கதைய ஆதாரங்களோட ரொம்ப விரிவாவே அலசலாம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இந்த ஒரு பழமொழி தான் நாம இப்ப பார்க்க போற முழு பிரச்சனைக்குமான ஒரு திறவுகோல்னு நம்ம ஆதாரம் சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, கனடா தன்னோட வெளியுறவு கொள்கையில விதைச்ச விதைகள் இப்போ அதோட சொந்த மண்ணிலேயே முளைச்சு ஒரு பெரிய பிரிவினைவாத பயிரா வளர்ந்து நிக்குது. இது எப்படி நடந்தது? சரி, அப்படி என்ன விதைய கனடா விதைச்சது? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, கனடா தன்னோட நாட்டுல இந்தியாவுக்கு எதிரான காலிஸ்தான் பிரிவினைவாத இயக்கத்தை பேச்சுரிமை அப்படிங்கிற பேர்ல வளர விட்டுச்சு. இந்தியா எவ்வளவோ எச்சரிக்கை கொடுத்தும் அவங்க அதை பெருசா கண்டுக்கல. ஆனா காலம் எப்படி திரும்பியிருக்கு பாருங்க. இப்போ மறுபக்கம் அதே கனடாவோட ஒரு மாகாணமான ஆல்பர்டாவில் கிளம்புற பிரிவினைவாத குரல்களுக்கு அமெரிக்கா ரகசியமா ஆதரவு கொடுக்குதுன்னு சொல்லப்படுது. அன்னைக்கு இந்தியா சொன்னதை கனடா கேட்கல, இன்னைக்கு கனடா சொல்றத அமெரிக்கா கேட்குமா? அதுதான் இப்போ இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. இந்த பெரிய புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டத்தை நாம முழுசா புரிஞ்சுக்க ஒரு 5 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, கனடாவோட கடந்த காலம் எப்படி அதோட நிகழ்காலத்தை பாதிக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆல்பர்டாவோட சுதந்திர தாகம், அதுல அமெரிக்காவோட மர்மமான பங்கு, அப்புறம் இந்த மோதல் எப்படி 2 பெரிய நாடுகளோட நட்பையே உலுக்குதுன்னு ஆழமா ஆராயலாம். முதல் பகுதி, கர்மா திரும்ப வருதா? பாருங்க, ஒரு நாட்டோட வெளியுறவு கொள்கைங்கிறது 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி. கனடா மற்ற நாடுகளோட உள் விவகாரங்கள்ல தலையிட்டதா சொல்லப்பட்ட நிலையில இப்போ அதே பிரச்சனை அதோட சொந்த வீட்டு வாசல்லே வந்து நிக்குது. இது ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் பாடம். இரண்டாவது பகுதி, ஆல்பர்டாவோட சுதந்திர போராட்டம். கனடாவோட பொருளாதார இன்ஜின்னே சொல்லப்படுற ஆல்பர்டா இப்போ ஏன் தனக்குன்னு ஒரு தனி வழியை தேடுது? ஒரே ஒரு மாகாணத்தோட கோபம் ஒரு தேசத்தையே ஆட்டி பார்க்குற அளவுக்கு எப்படி வளர்ந்துச்சு? வாங்க அதோட ஆணி வேற பார்ப்போம். ஆல்பர்டாவோட பலமே அதோட பண பலம்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வெறும் 50 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த ஒரே ஒரு மாகாணத்தோட பொருளாதாரம் $459 பில்லியன். இது கிட்டத்தட்ட 17 கோடி மக்கள் வாழற பங்களாதேஷ் நாட்டோட மொத்த ஜிடிபியை விட அதிகம். இது கனடாவோட 3வது பெரிய பணக்கார மாகாணம். இந்த அளவுக்கு அதிகமான செல்வம் தான் அதோட பலம். ஆனா அதே சமயம் இப்போ பிரச்சனையோட மூல காரணமும் கூட. என்னதான் ஆல்பர்டாவோட உயிர்நாடி? கனடாவோட மொத்த எண்ணெய் உற்பத்தியில சுமார் 85% இந்த ஒரே மாகாணத்துல இருந்து தான் வருது. அமெரிக்காவுக்கு கனடா அனுப்புற ஒவ்வொரு 4 பேரல் எண்ணெயிலையும் 3 பேரல் ஆல்பர்டாவுடையது. இதனாலதான் ஆல்பர்டாவை கனடாவோட எரிசக்தி துறையோட முதுகெலும்புன்னே சொல்றாங்க. சரி, இவ்ளோ செல்வம் கொளிக்கிற ஒரு மாகாணம் எதுக்கு கோபத்துல இருக்கு? பிரிவினைவாதிகளோட வாதம் ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க கனடாவோட கஜானாவை நிரப்புறோம், ஆனா பதிலுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்குது? எங்களோட உழைப்புல, எங்களோட பணத்துல மத்த மாகாணங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த பொருளாதார புறக்கணிப்புங்கிற உணர்வு தான் பிரிவினை தீய ஊதி ஊதி வளதாக்குது. மக்கள் தெருவுல இறங்கி ஆல்பர்டாவை மீண்டும் சிறந்ததாக்குவோன்னு முழக்கம் விடுறாங்க. இந்த முழக்கம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா, இது அமெரிக்காவோட மாகா முழக்கத்தோட அச்சசலான பிரதிபலிப்பு. மூணாவது பகுதி, அமெரிக்காவோட தொடர்பு. இப்போதான் இந்த கதை ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி மாறப்போகுது. இந்த பிரிவினைவாத இயக்கத்துக்கு பின்னால ஒரு வெளிநாட்டு சக்தி, ஒரு எக்ஸ்டர்னல் ஹேண்ட் இருக்குன்னு ஆதாரம் ரொம்ப வலுவா சொல்லுது. அது வேற யாரும் இல்ல, கனடாவோட நெருங்கிய நண்பன்னு சொல்லிக்கிற அமெரிக்கா தான். இது உண்மையா? வாங்க இந்த அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கை 2 நாடுகளோட உறவுலையும் ஒரு வெடிகுண்ட போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த அறிக்கைப்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஆல்பர்டா பிரிவினைவாத தலைவர்களை போன ஏப்ரல் மாசத்திலிருந்து 3 தடவை ரகசியமா சந்திச்சு பேசியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட அதிகாரிகளே பக்கத்து நாடோட பிரிவினைவாதிகளை சந்திச்சு பேசுறதுங்கிறது ராஜதந்திர விதிகளை மீறுற ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டு. இந்த செய்தி வெளியானதிலிருந்து 2 நாடுகளுக்கு இடையில ஒரு பனிப்போர் மாதிரி உருவாகியிருக்கு. அந்த ரகசிய சந்திப்புகள்ல என்னதான் பேசப்பட்டது? ஆதாரம் சொல்ற விஷயம் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. ஆல்பர்டா செழிப்பு திட்டம்னு ஒரு பிரிவினைவாத குழு
தங்களோட சுதந்திர போராட்டத்துக்கு நிதி உதவியா அமெரிக்கா கிட்ட இருந்து $500 பில்லியன் கடன் கேட்டதா சொல்லப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க பணம் கொடுங்க, நாங்க ஒரு நாட்டையே உடைச்சு காட்டுறோம்னு சொல்ற மாதிரி ஒரு கோரிக்கை இது. இது மட்டும் உண்மையா இருந்தா இது ஒரு சர்வதேச சதியை விட கொஞ்சம் கூட குறைஞ்சதில்ல. இந்த சதியோட மையப்புள்ளியா பார்க்கப்படுறவங்க ஆல்பர்டாவோட முதல்வர் டேனியல் ஸ்மித். இவங்க கனடா பிரதமர் மார்க் கார்னேயோட அரசியல் எதிரிங்கிறது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட ரொம்ப நெருங்கிய கூட்டாளி அப்படின்னு ஆதாரம் சொல்லுது. ட்ரம்ப்போட தனிப்பட்ட கோல்ஃப் கிளப்ல 2 பேரும் சந்திச்ச போட்டோஸ் வெளியாகி ஏற்கனவே எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆகிடுச்சு. ஒரு மாகாணத்தோட முதல்வரே வெளிநாட்டு தலைவர் கூட இவ்ளோ நெருக்கம் காட்டுறது பிரிவினைவாத குற்றச்சாட்டுகளுக்கு இன்னும் வலு சேர்க்குது. 4வது பகுதி ஒப்பந்தங்கள்லேருந்து அச்சுறுத்தல்கள் வரைக்கும். பாருங்க, இந்த மோதல் வெறும் அரசியல் களத்தோடு நிக்கல, அது இப்போ பொருளாதாரம், பாதுகாப்புன்னு 2 நாடுகளோட அடித்தளத்தையே அசைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன பொறியா ஆரம்பிச்சது இப்போ எப்படி ஒரு பெரிய போரா மாறுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அபாயகரமான சங்கிலி தொடர்வினை மாதிரி வெடிச்சது. முதல்ல ஆல்பர்டா விஷயத்துல கோபமான கனடா அமெரிக்கா கூட போட்டிருந்த F-35 போர் விமான ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்தது. பதிலுக்கு அமெரிக்கா கனடாவோட புகழ்பெற்ற பாம்பார்டியர் விமானங்களோட சான்றிதழைய ரத்து பண்ணுவோன்னு மிரட்டுச்சு. ஆனா கனடா அசரல, நாங்க ஸ்வீடன் கிட்ட இருந்து போர் விமானங்களை வாங்கிக்கிறோன்னு சொல்லுச்சு. இது அமெரிக்காவை உச்சகட்ட கோபத்துக்கு தள்ளிருச்சு. அதோட விளைவு 2 நாடுகளுக்கும் நடுவுல ரொம்ப முக்கியமான, அசைக்கவே முடியாததா கருதப்பட்ட நோராட் பாதுகாப்பு ஒப்பந்தத்தையே மறுபரிசீலனை பண்ணுவோன்னு ஒரு இறுதி அச்சுறுத்தலை விடுத்தது. நோராடுங்கிறது ஏதோ ஒரு பேப்பர்ல போட்ட ஒப்பந்தம் கிடையாது. அது வட அமெரிக்காவோட வான் பாதுகாப்பு கவசம். பனிப்போர் காலத்துல ரஷ்யா மாதிரி எந்த ஒரு எதிரிகிட்ட இருந்தும் இந்த கண்டத்தை காப்பாத்துறதுக்காக அமெரிக்காவும் கனடாவும் சேர்ந்து கட்டின ஒரு எஃகு கோட்டை. பல வருஷ நம்பிக்கையோட சின்னமா இருந்து இந்த கூட்டணியை கேள்விக்குள்ளாக்குறது இந்த பிரச்சனை எவ்வளோ ஆழமா போயிருக்குங்கிறத காட்டுது. இது வெறும் வர்த்தக போரை தாண்டி ஒரு உண்மையான பாதுகாப்பு நெருக்கடியை உருவெடுத்திருக்கு. 5வது மற்றும் கடைசி பகுதி, விளிம்பில் ஒரு உறவு. சரி, இவ்ளோ மோதல்களுக்கு பிறகு இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியோட எதிர்காலம் என்ன? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு காலத்துல பிரிக்கவே முடியாதுன்னு நினைச்ச இந்த நட்பு இனிமே தாக்கு பிடிக்குமா? இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இது ஒரு தேசத்தோட இதயத்துல விழுந்த ஒரு பெரிய விரிசல். ஆதாரம் காட்டுற இந்த கணிப்புப்படி ஆல்பர்டா மக்கள்ல 4ல் 3 பேர், அதாவது 74% தங்களோட சொந்த நாட்டு பிரதமரை விட பக்கத்து நாட்டு அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்பை தான் தங்களோட தலைவரா ஏத்துக்க விரும்புறதா சொல்லியிருக்காங்க. இது வெறும் அரசியல் கருத்து இல்லைங்க, இது அந்த மாகாண மக்கள் கனடாவிலிருந்து மனதளவுல எவ்வளவு தூரம் விலகி போயிட்டாங்கிறதுக்கான ஒரு அபாய சங்கு. இந்த சூழ்நிலையில கனடா பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்கா எங்க இறையாண்மையை மதிக்கோன்னு நம்புறோன்னு ஒரு பலவீனமான வேண்டுகோளை வச்சிருக்கார். ஆனா இதுல இருக்கிற ஒரு வரலாற்று முரண் என்னன்னா, இதே வார்த்தைகளை தான் பல வருஷமா இந்தியா காலிஸ்தான் விஷயத்துல கனடா கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு இந்தியாவுக்கு செவிசாய்க்காத கனடா இன்னைக்கு அதே வார்த்தைகளை சொல்லி அமெரிக்காவோட உதவியை நாடுது. காலம் ஒரு சக்கரம் மாதிரி சுழலுது. கடைசியா ஆதாரம் ஒரு சக்தி வாய்ந்த ஓமையோட இந்த நிலையை விளக்குது. ஒரு தேசம்ங்கிறது ஒரு மனுஷனோட உடல் மாதிரி. ஆல்பர்டாங்கிற கை எவ்வளோ வலிமையா வளமா இருந்தாலும் சரி, அது உடம்புல இருந்து தன்னை துண்டிச்சுக்கிட்டா அதோட சக்திக்கு என்ன அர்த்தம்? ஒரு கை தனியா இயங்க முடியாது, அதுக்கு முழு உடம்போட ஆதரவும் தேவை. அதுபோலதான் பிரிவினைங்கிறது கடைசியில யாருக்குமே வெற்றியை தராது. ஆக இந்த முழு விளக்கத்தோட இறுதியில நம்ம முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது. கூட்டாளிகள் போட்டியாளர்களா மாறும்போது அதற்கான உண்மையான விலையை யார் கொடுப்பா? எண்ணெய் வயல்கள்ல உழைக்கிற ஆல்பர்டா மக்களா? ஒட்டாவாலையும் வாஷிங்டன்லையும் உட்கார்ந்து முடிவெடுக்கிற அரசியல்வாதிகளா? இல்ல இந்த மோதலால மாறப்போற உலக ஒழுங்கா? பதில் காலத்தோட கையில தான் இருக்கு. நன்றி.